நான் வரும்பொழுது பட்டினப்பாக்கத்துல கூட வந்து அம்மா உணவகம் வந்து மூடி இருக்கு. இப்போ இந்த திமுக அரசு வந்து இதை சரியா நடத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுக்கு திமுக சொல்றாங்க, நாங்க இதுக்காக வந்து பட்ஜெட்லாம் ஒதுக்கி சரியா தான் நடத்திட்டு இருக்கோம். தவறான குற்றச்சாட்டை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல நிறைய அண்ணா உணவு அம்மா உணவு வந்து நிறைய இடத்துல மூடி இருக்காங்க. அவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்து நடத்துறது இல்லை. முக்கிய காரணம் தான். ரெண்டாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்க. பட்ஜெட் ஒதுக்குனா தானே கொள்ளடிக்க முடியும். பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அந்த நிதி எங்க போகுதுன்றது தான் கேள்வி. ஏன்னா அம்மா நிதி எங்க போகுது, நிதி எங்க போகுது? அம்மா உணவகத்துக்கு செலவு பண்றாங்களா அல்லது வேற எங்கன்னா போதான்றது தெரியல. நான் சொல்றேன், அம்மா உணவகம் வந்து காசு கொடுத்து சாப்பிட்றது தான், சும்மா சாப்பிட்றது இல்லை, ஃப்ரீயா இல்லை. அதுக்கு எதுக்கு பட்ஜெட் நான் கேட்கிறேன். என்ன பட்ஜெட்? காய்கறிகள், அரிசி இந்த மாதிரி காசு வாங்குறீங்கல்ல நீங்க. 10 பைசாவுக்கு இட்லி கொடுக்க முடியுமா? 10 பைசாவுக்கு இட்லி விற்க முடியுமா? 10 ரூபா 15 ரூபா சாப்பாடு வாங்குறாங்க. 10 ரூபாய்க்கு வந்து நீங்க அவ்வளவு இதுவா போட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு பெரிய தொகை பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா அப்போ அந்த அம்மா உணவகத்து மூலியமா பட்ஜெட் அம்மா உணவகத்தை